ஏதோ சொந்தக்காரர் நிறைய இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக எது ஒன்னாலும் பேசுறியா? தாங்கள் பேசி நாடு கட்டு பேசுறீங்க. நான் பேச கிடையாது. தங்களை தேடி வர பக்தர்கள் சாமி என்ன சொல்றாங்க? ராதாரமடாயில இருக்கிற கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா மாதவா அண்டவா அப்படி கிடையாது. என்னை தேடி வருகின்ற பக்தர்கள் எல்லாம் எதை சொல்லி என்னை நாடி வருகிறான் தெரியுமா? ராதா ரமண கோவிந்தா கோவிந்த கோவிந்தா நீ அண்ட புண்டவாயா கோவிந்தா கோவிந்த கோவிந்தா கேளு மேல் கேளு அண்ணான போயிருப்போம். நல்லா கண்ணை தேய்ச்சி பாரு. தூக்கத்தில் இருக்கிறியா? கோழி கறி குழம்பு எடுத்து நல்லா நேரம் தருவி நல்லா கண்ணு வெண்டி விழித்துப்பா. நல்லா அப்படிதான் எப்படி நீ அண்ட புண்டவாயா கோவிந்தா கோவிந்த கோவிந்தா சொல்றியால? அதுவும் தங்களை தேடி வர பக்தர்கள் சொல்வது அப்படி கிடையாது. ஓடி போயிருக்கேன் எங்கே ஓட மாட்டேன். அப்படி கிடையாது மாதவா. என்ன சொன்ன? அண்டரண்டத்தை உண்டவனே கோவிந்தா 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 அந்த மட்டக்காய் மலமாலக்கிற கோவிந்தா கோவிந்த கோவிந்தா அண்டரண்டத்தை உண்டவனே கோவிந்தான்னு சொன்னனே, அது எப்படி எனக்கு அந்த பேர் வந்து சொல்லுமா? எப்படி பேர் சொல்றேன்.
எப்படி அதேதான் வட்டக்காய் வட்டக்காய். அதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஓ அண்டை அண்டை புண்டம் அந்த புண்டம் யோ யோ அப்படின்னு சொன்னீங்க. சாமி யோசிச்சு ஏய், அண்டத்தை உண்டவனே கோவிந்தா அண்டத்தை உண்டவனே என்று சொல்லுகிறாயே. ஆமா அந்த நாளிகளே பார்க்கிற போது ஆமா நானும் என்ன அண்ணாவாகிய பலராமமூர்த்தி சக்கரவர்த்தியோ ஆமா இருவரும் சின்ன சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது இருக்கிற போது வீதியில் விளையாடிக் கொண்டிருந்தோம். ஆகட்டுங்க. கோழி விளையாடிக் கொண்டிருந்தோம். ஓ கோழி கோழி கோவிலடா சொல்லுங்க நீ காலையிலே அவர் சொன்னதுக்கு சொல்றேன். நீங்க காலையிலே எடுத்துட்டு போனீங்க கோழி ஓ கோழி அடிக்கிறது கோழி கிடையாது. கோழி அப்படி விளையாடிக் கொண்டிருக்கிற போது ஆமா அப்போது நான் என்ன செய்தேன்? அது என்னுடைய அண்ணாவாகிய பலராமமூர்த்தி சக்கரவர்த்தியை நான் கோழிக்கு விளையாடிக் கொண்டிருக்கிற போது ஆமாங்க இந்த மண்ணை சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமாங்க மண்ணை சாப்பிடணும்னு. ஆமா அப்போது ஆ எங்க அண்ணாக்கர் சொன்னா, அண்ணா ஆ பலராமமூர்த்தி ஆ அங்க மேல பாரு ஆ ஒரு சித்தெரும்பு. ஆ ஆ? ஆ சித்தெரும்பு ஆ ஆ, ஆ அங்கே மேலே ஆ ஏய் ஓய் ஆகாயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆமா அங்க மேல பாருனா ஆ அவன் மேல பார்த்தான். ஆ நான் கீழே என்ன பண்ணான்? கீழே பார்த்துட்டு அந்த மண்ணை வாரி சாப்பிட்டான். அதுக்கு இல்ல மண்ணை சாப்பிடணும்னு ஆசை. அண்ணனுக்கு தெரியாம சாப்பிடணுன்றதுக்காக அண்ணனுக்கு அண்ணன் தெரியாம. தான் திரும்ப போகுது அப்படின்னு சொன்னாரு. மேல பாருன்னு சொல்லிட்டு ஆமா மேல அவனை பார்க்க சொல்லி அவரு மேல பாக்க நீ மேல பாரு, நீ கீழே பாரு நீ மேல பாரு, பாத்துட்டுங்க நல்லா பாரு மேல. பாத்துட்டே நான் தாங்க கீழே வாரி மண்ணை வாங்கி சாப்பிட்டேன். வாயில போட்டுக்கங்க ஆமா. ஆகட்டுங்க அப்போது எங்க அண்ணா பார்த்தாரு. ஆ கண்ணே ஆ ஏய் ஓய் மண்ணே வாரி உண்ணுகிறாயா கண்ணே, கண்ணே இந்த மண்ணை சாப்பிட்டா நீ மாண்டு போயிடுவ ஆமா செத்து போயிருவேன் சொல்லிட்டு ஆ ஏறாங்க அண்ணா என்ன செய்தாரு? அது ஓடி ஓடி சென்று ஆ என்னுடைய தாயாரத்துல சொன்னான். ஆகட்டுங்க சொன்ன உடனே ஆ என் தாயான யசோதி அம்மாள் வந்தார். ஆமா வந்த உடனே ஆ கண்ணா ஆ மண்ணை வாரி உண்கிறாயாடா கண்ணா, கண்ணா இந்த மண்ணை சாப்பிட்டா நீ மாண்டு விடுவாய் மாட்டு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆ வாயை ஆணு தருன்னு சொன்னான். ஆகட்டுங்க நான் வாயை திறக்கல. ஆ சொல்றான்னு சொல்லிட்டு ஓங்கி ஆ கபாலத்துல அறிந்தான். ஆகட்டுங்க நான் ஆன வாயை திறந்த உடனே ஆமா இவனுடைய வாயா ஆ இவனுடைய தாயிற்கு ஆ என்னென்ன கண்டது? ஆ இந்த அகிலம், ஆ உலகம், ஆமா மரம், ஆ செடி, ஆ கொடி, ஆ இந்த பூ உலகமே அனைத்துமே ஆ என்னுடைய வாயாலே என்னுடைய அங்கத்திலே என்னுடைய தாயாருக்கு காட்சியளித்தேன். ஆகட்டுங்க அப்பதான் எங்க அம்மா சொன்னா, ஆ அந்த ரெண்டத்தே உண்டவனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஜானகி மணல வர்றா கோவிந்தா கோவிந்த கோவிந்தா அப்பதான் எங்க அம்மா வச்சு பேர் அது. ஆ அந்த ரெண்டத்தே உண்டவனே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டேன். ஆமாங்க இப்ப என்ன சொன்னா? வட்டக்காய் மணமாலா ஏ வட்டக்காரி கிடையாது, ஆ வடக்க மலையனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அந்த ஜானகி மணல வர்றா கோவிந்தா கோவிந்த கோவிந்தா அத்தகி அண்டவா அது கிடையாது, ஆ ஜானகி மணாளனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நிச்சயமான புத்தி கோவிந்தியா கோவிந்தியா ஜானகி மணாளன் என்று சொல்லி எனக்கு எப்படி பெயர் வந்தது தெரியுமா? ஆதி நாளையிலே பார்க்கிற போது ஆமாங்க இலங்கையிலே ஆ சீதை என்று ஒரு பெண் பிறந்தார். ஆமாங்க இல்லையா? ஆ அப்படி சீதை என்று பெண் பிறந்த உடனே ஆ அந்த பெண் பிறந்த உடனே இலங்கையை அழியும்படியாக சாபம் இருந்ததா? ஆகட்டுங்க இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். ஆமா அந்த பெண் பிறந்ததால ஆ ஒரு பெண்ணால ஆ இந்த உலகமே அழிய வேண்டுமா? ஆமா இல்லையா? ஆ அப்படி என்று சொல்லி ஆமாங்க அந்த பெண்ணை என்ன செய்தார்கள்? என்னது? ஒரு சிறிய பேழை, ஆ பேழை என்றால் ஒரு பெட்டி, ஆமா அந்த பெட்டிக்குள் வைத்து ஆ ஆற்றிலே வீசி விட்டாரா ஜனகநாதன். ஆகட்டுங்க இல்லையா? ஆ அப்படி வீசி விட்ட உடனே ஆ அந்த பெட்டியானது ஆ நேராக வந்து ஆமா ஜனகனுடைய வயக்காட்டுக்குள்ளே புதைந்து விட்டாராம். ஆகட்டுங்க மண்ணுக்குள்ள மண்ணா புதைஞ்சிருச்சு. ஆமா அப்படி புதைந்த உடனே ஆ ஏய், ஓய் இதை போலவே ஆ சித்திரை மாதம் மழை பெய்ய தொடங்கியதாம். ஆமாங்க மழை பெய்ஞ்ச உடனே ஆ ஜனகனானவன் என்ன செய்தான்? என்னது? தன்னுடைய வயக்காட்டிலே ஏர் உழுவதற்காக ஆ மாடை பூட்டிக் கொண்டு ஆ ஏர் உழுது கொண்டிருந்தாராம். ஆமாங்க அப்படி ஏர் உழுது கொண்டு இருக்கிற போது ஆ அந்த களைப்பின் வழியாக அந்த பெட்டியானது மேலே வந்ததாம். ஆகட்டுங்க அந்த பெட்டியானது மேலே வந்த உடனே ஆ அந்த பெட்டியை திறந்து பார்க்கிற போது ஆமா அழகான ஒரு பெண் குழந்தை. ஆகட்டுங்க அந்த பெண் குழந்தையை எடுத்து ஆ ஜனகனானவன் என்ன செய்தான்? என்னது? அந்த பெண்ணிற்கு ஜானகி என்று சொல்லி பெயரை வைத்து ஆகட்டுங்க அந்த பெண்ணை வளைத்து வந்தான். ஆமா வளைத்து வந்த உடனே ஆ அந்த வாலிப பருவம் வந்த உடனே ஆ அந்த பெண்ணை நான் திருமணம் செய்தேன். ஆ அந்த ஜானகி என்று சொல்லக்கூடிய பெண்ணை நான் மனதனால ஆ ஜானகி மலவானே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏழு மலை தெங்கட மணி கோவிந்தா கோவிந்த கோவிந்தா
ஏய், அது கிடையாது. நான் 7 மலைக்கு அப்புறமாக தங்கியிருக்கும் காரணமாக 7 மலை மீது தங்கி இருப்பவனே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. அப்ப நீ 7 மலை மேல தங்கிருந்தாங்கறியா? என்ன வேற என்ன அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். ஓய், கேட்கலாமா வேணாவா? கேட்டலாமா வந்தா எப்பயும் நீ உங்க மாமியா கிட்ட போனியா? என்னடா மாமியா கிட்ட எப்படி போனாரா? அதான் போட்டோம் அன்னைக்கு போட்டோம். அது நீயா கேக்குறப்ப சாமியே மாமியா கிட்ட போகும்போது உங்களுக்கு என்னடா வேலை? அதை கேட்டு நீனு போலாமே. நானும் நாளைக்கு நீ எங்க மாமியா கிட்ட போகலாம். மாதவா, சாமியே மாமியை கட்டு போதி. ஆமா, சாமி எப்படி போச்சோ அது சொன்னா நான் அது மாதிரி மாமியை கட்டு போனோம். நான் அப்படி கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இனத்து பேர்களுமே என்ன அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா, இந்த ஆட்டுக்காரர் கூட அப்படிதான் தெரியும். மாமியா கிட்ட போய் மாமியை கட்டு போனான்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த சக்கரை மதால்காரன் கூட கேட்டாரு, நீ மாமியை கட்ட போனியா? நீ எப்படி போன? அப்படி கிடையாது. ஏய், மாமியா கிட்ட நான் போனது எப்படின்னு கேளு. எப்படி போனீங்க? நம்முடைய குலமோ என்ன குலம்? இடையர் குலம். இடையர் குலம். ஆமா, இடையர் குலமாக இருக்கிற போது அந்த நாளையிலே பார்க்கிற போது எனக்கும் திருமணமாகி 15 நாட்கள் ஆனது. ராதா என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணந்து 15 நாட்கள் ஆனது. 15 நாட்கள் ஆன உடனே நானும் என் அண்ணாவாய பலராமமூர்த்தியும் ஆடு மாடு மேய்ப்பது வழக்கம். மாசத்துக்கு 15 நாள் சருதி. ஆமா, எப்படி தெரியுமா? நான் அண்ணன், ஆமா, நீ தம்பி. நான் 15 நாள் ஆடு மாடு மேய்ச்சா நீ 15 நாள் வீட்டுக்கணும். நீ 15 நாள் ஆடு மாடு மேய்ச்சா நானாக வீட்டுல இருக்கணும். ஆமா ஆமா, இப்படி இருக்கிற போது என்னுடைய சரிதாக முடிவதற்கு ஒரு நாள் இருக்கிறது. அப்படி இருந்த உடனே நான் என்ன செய்தேன்? திருமணமாகி 15 நாட்கள் ஆனது. அந்த பெண்ணு எனக்கு ஒரு ஆசை, வீட்டுக்கு போய் வரலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்படி இருந்த உடனே நான் என்ன செய்ய, சாயங்காலம் நேரம் பொழுது போய் நேரமாகிறது. பொழுது போன உடனே நேராக இரவாக அந்த பெண்ணை பார்த்து வரலாம்னு சொல்லி நேரா வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன உடனே அந்த நேரம் பார்த்து பிள்ளைய திருமணம் செய்து கொடுத்து 15 நாள் ஆச்சு. பிள்ளை எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்க மாமியார் நேரம் எங்க வீட்டுக்கு வந்துக்கிறேன். எங்க வீட்டுக்கு வந்துக்கிறது எனக்கு தெரியல. உனக்கு தெரியல? நான் தான் காட்டுல இருக்கிற ஆடு மேய்ச்சிருக்கேன். ஆமா ஆமா, எனக்கு தெரியல. நேரம் வந்த உடனே கால் கை அழுது கொண்டு நேரம் வீட்டுக்கு போனேன். ஆமா, எங்க வீட்டுக்காரி என்ன பண்ணுகிறான் தெரியுமா? தாய் வந்துட்டாலே சொல்லி தாய்க்கு வெந்நீர் வைத்து குளப்பாட்டி நான் உடுத்தக்கூடிய புடவையை தாய்க்கு உடுத்தி நான் படுக்கிற பெட்ரூம்ல போய் எங்க வீட்டுக்காரி மாயமையெல்லாம் படுக்க வச்சிட்டேன். நான் படுக்கக்கூடிய பள்ளியிலேயே மாமியாவை படுக்க வச்சு போய் படுத்துக்கிச்சு. நான் என்ன பண்ணேன்? நேரா போய் பொண்டாடி சேலை கட்டிக்கிறேன். அங்க போய் பொண்டாடி தான் படுத்துக்குவான்னு சொல்லிட்டு நானும் உள்ள போயிட்டு ரூமுக்கு போயிட்டேன். ஆனா எங்க மாமியா படுத்துக்கிறது எனக்கு தெரியல. பொண்டாடி தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில போயிட்டேன். போட்ட உடனே நேரம் உள்ள போய் மேல கைய போட்ட உடனே மாமியா திரும்பி பார்த்தா, ஐயோ ஐயோ மருகா மானம் கெடுத்துட்டியா மருகா? மனைவி அங்க இருக்கிறான், நான் இங்க இருக்கிறான். ஆனா நேரம் உள்ள மாமியா கிட்ட போன திரும்பி வந்துட்டேன். இதேதான் உலக மக்கள் எல்லாம் சொல்றாங்க, மாமியா கிட்ட போனா. ஆனா மாமியா கிட்ட போனா திரும்பி வந்துட்டேன். சரி, அப்படி இந்த போயிடும். இல்லையா? நாம எங்க இருந்து ஆட்டாட வந்திருக்கிறோம்? நமது பெண்ணாகரம் வட்டம், தர்மபுரி மாவட்டம். நமது பாரத கண்ண நாடக கலைக்குழுவினால் நாடக நடத்த வந்திருக்கிறோம். அப்படி இருந்த போயிடும். எதற்காக நாடகம் விட்டு இருக்கிறார்கள்? மாரியம்மன் திருவிழாவா? கிடையாது. கும்பாபிஷேகமா? இல்லையா? எதற்காக நாடகம்? நோம்பியா? அதுவும் கிடையாது. நேற்று நோம்பிக்கு ஆயிட்டு வந்தோம். ஆமா, அப்படி இருந்த போயிடும். தெருவில் இந்த திருச்சபை நம்மை போன்ற நாடகதாரிகள்
மக்கள் எத்தனை பேர் இருக்கலாம் கற்றவர்கள் இருக்கலாம் கல்லாதவர் இருக்கலாம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லி பெரியவர்கள் சொல்வார்கள் இருந்த போதிலும் இல்லையா ஆதி நாளையில் கூடியிருப்பது தேவரால் கூடியிருப்பது தேவர் சபை இந்த நாளையில பார்க்கிற போது மாபெரும் மக்கள் சபை இந்த மக்கள் சபையை முன்பதாக இருப்பது நான் யார் என்னுடைய பேர் வழி நான் எங்க பிறந்தேன் எங்க வளர்ந்தேன் என்னுடைய தாயார் என்னுடைய தந்தையார் அப்படி என் தந்தையாகிய வசுதேவ மூர்த்திக்கும் என்னுடைய தாயாகிய தேவாகிய அம்மையாருக்கும் 8வது ஜனனம் 9வது அவதாரம் இல்லையா ஆயர்பாடியிலே பிறந்து ஆயர்பாடியிலே நந்தன் சொல்லக்கூடிய கோபால கண்ணனாக பிறந்தேன் என்னுடைய பெரியவர் தான் கண்ணன் மணி வண்ணன் சாச்சாதி எம்பெருமான சொல்லக்கூடிய கண்ணன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமன் இல்லையா அப்படி இருந்த பயிரும் அப்படி கண்ணன் என்று சொல்லிவிட்டேனே எனக்கும் எத்தனை அவதாரம் உனக்கு தெரியாது தெரியும் முதலாக 10 அவதாரத்திலே ஒரு அவதாரமாக விளங்கியிருக்கக்கூடிய ஆமையாக முதல் அவதாரம் எடுத்தேன். எதற்காக? ஆமையாக நான் எதற்காக அவதாரம் எடுக்க வேண்டும் சொல்லுங்க. ஆதி நாளையில பார்க்கிற போது தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அமிர்தம் கடிந்தார்கள். அமிர்தம் என்ன அமிர்தம்? தேவ அமிர்தம். நரை பிணி மூப்பி சாக்காடு அணுகாமல் இருப்பதற்காக அமிர்தம் கடிந்தார்கள். நரை பிணி மூப்பி சாக்காடு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சொன்னா தெரியுங்க. நரை என்றால் இந்த முடியாகப்பட்டது. ஆமாங்க, நரைக்க என்னைக்குமே நரைக்க கூடாது. ஆமா, உண்மைதான். பிணி என்றால் ஆமா, ஏய் ஓ என்னையாட்டு வைக்கணும். நரை நரை வாலிப வயசு அந்த மாதிரி இருக்கணும். ஆமாங்க, 13 முடிஞ்சு 14. அட வந்து தெரியாத உனக்கு 11. ஏய் ஓய் பிணி என்றால் இப்பெல்லாம் எக்கச்சக்கமான காயில வருது. ஆமா ஆமா,
என்னடா கையில வருது? இப்ப வச்ச 3-4 வருஷம் முன்னாடியா என்னது? குருமா குருமாவல்ல சால்னாவல்ல ஒருவனாது டேய் அந்த மாதிரி அது அணுகாமல் இருக்க வேண்டும். ஆமா. மூப்பி என்றால் என்ன? என்னது? இந்த மூக்கி இருக்கிறது பாரு. ஆமாங்க. இந்த மூக்கிலே சரியாகப்பட்டது வரக்கூடாது. வரக்கூடாது. மூக்கின் சரி. ஆமா. வரக்கூடாது. சாக்காடு என்றால் என்னது? அழிவு. ஆமாங்க. சாக்காடு என்றால் இந்த தேவர்களுக்கு அழி என்பது வரக்கூடாது என்று சொல்லி ஆமா. தேவர்கள் என்ன செய்தார்கள்? என்னது? திருப்பார்கடலை பாண்டமாகவும் ஆமா. மந்திரிகிரி மலையை வத்தாகவும் ஆதிசேஷனை ஒரு தாம்ப கைதாக்கி அழிக்கு அமிர்த கடைந்தார்கள். ஆமாங்க. அமிர்தம். தேவ அமிர்தம். ஆமாங்க. இல்லையா? ஆமா. அப்படி அமிர்த கடைகிற போது ஏய் என்ன நடந்தது? என்னது? ஏய் தேவர்கள் தலைப்புறமாகவும் ஆமா. அசுரர்கள் அவங்களெல்லாம் தலைப்புறமாகவும் ஆமாங்க. பிடித்து அமிர்த கடைகிற போது உண்மைதான். அந்த அமிர்த கடைய அந்த பாண்டமாகப்பட்டது அப்படியே சாயத் தொடங்கியது. சாயுது. அப்படியே சாயத் தொடங்கியது. ஆமா. அப்போது நான் ஞானத்திலே உற்று பார்த்தேன். இந்த பாண்டம் கீழே சாய்ந்து விட்டா தேவ அமிர்தம் வீணாக போய்விடும். ஆமா. அப்படியே சொல்லி ஒரு ஆமையாக அவதாரம் எடுத்து அந்த பாண்டத்தை தாங்கி பிடித்து ஆமைக்கு முதல்ல பாத்துருக்கிறியா? அப்படி தாங்கி பிடித்த உடனே அன்று நாளையில பார்க்கிற போது ஒரு ஆமையாக அவதாரம் எடுத்து அது பிறகு நான் என்ன மச்சம் சொல்லக்கூடிய ஒரு மீனாக அவதாரம் எடுத்து மீனாக எதற்காக அவதாரம் எடுத்து ஆதி நாளில பார்க்கிற போது இந்த உலகத்திலே வேதமா 4 என்ன வேதம் சொல்லுங்க? இந்த உலகத்திலே வேதமா 4 ருக்கு யசு சமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய வேதமா 4 வேதம். அப்படி 4 வேதத்தமாக இருக்கிற போது அந்த 4 வேதத்தையும் என்னுடைய மகனாகி விளங்கக்கூடிய பிரம்மதேவனத்திலே ஒப்படைத்து மகனே பிரம்மதேவா இந்த 4 வேதத்திலே 3 வேதம் ருக்கு யசு சமம் இந்த 3 வேதத்தை நீ பாராயணம் செய். அதர்வண வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒப்படைத்து அப்போது மகனாகிய பிரம்மதேவன் என்ன செய்தான்? தந்தை இந்த 4வது வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்றாரு. அதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. ஏன்னு கேளு. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஏன் அங்க போவாத, ஆழமான கிணறு இருக்குது, அங்க போய் தவறி விழுதுனா செத்து போயிருவேன், அங்க போவாதரா அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நேரம் அங்கதான் போவோம். அது எவ்வளவு ஆழமா இருக்குது போய் பார்க்கலாம். அங்கதான் என்ன வேணாம்னு சொல்றாங்களோ அதுதான் அதேதான் செய்வான் அந்த மாதிரி ஆளு. அப்படி 4ஆம் வேதத்தை பாராயணம் செய்த போது அவனுடைய மூக்கின் வழியாக மூக்கின் ஆசின் வழியாக சோமுகா சூரன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் பிறந்து அந்த 4 வேதத்தையும் திருடி கொண்டு போய் திருப்பார் கடலிலே மறைந்து விட்டான். அப்படி மறைந்த உடனே நான் என்ன செய்தேன்? மச்சம் என்றால் ஒரு மீன் ஒரு செயல்கண்டை அவதாரமாக எடுத்து அந்த திருப்பார் கடலிலே புகுந்து இரவோடு இரவாக 7 நாட்களாக சண்டையை செய்து அந்த சோமுகாசூரனை மடித்து அந்த வேதங்களை மீட்டு வந்தேன். அப்போது எனக்கு என்ன பெயர்? அந்த வேதங்களை மீட்டு வந்தேன். 2ஆவதாக ஒரு மச்சவனை சொல்லக்கூடிய மீனாவதாக அவதாரம் எடுத்தேன். 3வது முறையாக நான் என்ன அவதாரம் எடுத்தேன்? நான் எப்படி
ராமனாக பிறந்தேன். என்னுடைய தந்தையாக ஜபத்துக்கணி முனிவருக்கும் ஆமா என் தாயாக விளங்கி வரக்கூடிய ரேணுகா பரமேஸ்வரி அம்மனுக்கும் ராமனாக பிறந்தேன். ஆமா அப்படி ராமனாக பிறக்கிற போது என்னுடைய தந்தையாகிய அப்படி ஜபத்துக்கணி என்ன செய்தான்? அல்ல பகல 60 நாளையும் ஆமா சிவபெருமானை தவம் செய்வது வழக்கம். அப்படி தவத்தில் இருக்கிற போது என் தாயாகிய ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் நேராக ஆத்தங்கரை செல்வான். ஆத்தங்கரை சென்ற உடனே மணலை அள்ளியதே உண்டானா பாண்டமாக மாறிவிடும் இல்லையா? ஆதிசேஷனை அழைத்தால் சிம்மாடாக மாறிவிடும். ஜலத்தை கொண்டு போய் பூசைக்கு கொடுப்பது வழக்கம். இப்படி வழக்கமாக இருக்கிற போது ஒரு நாள் என்பதற்காக என்னுடைய தாயாகிய ரேணுகா பரமேஸ்வரி ஆத்தங்கரைக்கு சென்று தண்ணீர் எடுக்க சென்றார். அப்படி தண்ணீர் எடுக்க செல்கிற போது காலையிலே கிழக்கு திசையிலே சூரிய பகவான் உதைந்து வருகின்ற நேரம். அப்படி அந்த நேரத்திலே அந்தர மார்க்கமாக கந்தர்வன் ஒருவன் மேலே ஆகாயத்திலே ரதம் செலுத்தி போனான். அப்படி ரதம் செலுத்தி போன உடனே இவருடைய தாயானவன் மேலே அன்னார்ந்து பார்த்தான். ஆஹா, இந்த பூலோகத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு ஆண்மகனா அப்படி என்று சொல்லி அவனை பார்த்து ரசித்தாள். இந்த உலகத்துல ஒரு பெண்ணாக பிறந்தான். ஒரு இடத்தில் போய்தான் அவள் சோரம் போக வேண்டும் என்று அவசியம் கிடையாது. மனசுல அங்க போறான் பாரு, அவன் நல்லா அழகாக்குறான் அப்படின்னு மனசால நினைச்சாலே போதும், அவன் கெட்டு போன மாதிரி தான். அந்த மாதிரி பாக்குற போது அவனை மனதால நினைத்த உடனே என்ன செய்தான்? மணலை அண்டிலாம் பாண்டமாக மாறவில்லை. ஆதிசேஷனை அழைத்தான் சிம்பாடாக மாறவில்லை. ஜலத்தை கொண்டு போய் பூசைக்கு கொடுக்க முடியவில்லை. அப்போது கொடுக்க முடியாமல் இவருடைய தாயானவள் அங்கே அழுது புலம்பு கொண்டு ஆத்தங்குறையோட இருக்கிற போது இவருடைய தந்தையாக ஜபத்துக்கணி முனிவர் பார்த்தார். என்னை அழைத்தார். மகனே ராமா அப்படின்னு அழைத்த உடனே அப்பா கிட்ட போனான். அப்பா என்னப்பா, உன்னுடைய தாயானவள் ஆத்தங்கரையோர சோரம் போய் விட்டான். இதோ இந்த பரிசு என்று சொல்லக்கூடிய கோடாலியை தருகிறேன், உன்னுடைய தாயை போய் நீ வெட்டி கொன்று விட்டு வா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நான் என்ன செய்தேன்? தந்தை சொல்லிக்க மந்திரம் எனக்கு கிடையாது சொல்லி அந்த பரிசு என்று சொல்லக்கூடிய கோடாலை கொண்டு இவருடைய தாயை விடா பிரியாக ஓடி துரத்தி கொண்டு போய் அப்படி துரத்தி கொண்டு போய் இவருடைய தாயை வெட்டுவதற்காக இந்த கோடாலை ஓங்கினேன். அப்படி ஓங்குகிற போது குறிக்க ஒரு சேரி பெண்ணானவள் வந்து குறிக்க தடுத்தான். தடுத்த உடனே சமாதானம் சொன்னது வேணா வெட்டாத அப்படின்னு சொல்லி குறிக்க வந்து தடுத்த உடனே முதலாக அந்த சேரி பெண் தலையை வெட்டினேன். இரண்டாவதாக இவருடைய தாய் தலையை வெட்டினேன். வெட்டி விட்டு நேராக தந்தையிடத்திலே சென்றேன். தந்தையே, நீ சொல்லிய வண்ணமாகவே என்னுடைய தாயை தலையை நான் கொண்டு விட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே அப்பா சொன்னாரு, மகனே ராமா, ஏப்பா மகனே ராமா, நான் சொன்ன உடனே உன்னுடைய தாயை நீ கொன்று விட்டாயே, உனக்கு என்ன வர வேணும், எந்த வர வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாரு. சொன்ன உடனே அப்பா தந்தை சொல்லிக்க மந்திரம் சொல்லி தாயாரை நான் கொன்றேன். தாயை சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை என்று சொல்லி எனக்கு எங்க அம்மா வேணும். அம்மாவே நான் கொண்டேன், திருப்பி எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா சொன்னாரு, என்ன சொன்னாரு? மகனே ராமா, இதோ இந்த பெரப்பாங்குளை கையில் தருகிறேன். இந்த பெரப்பாங்குளை கொண்டு இந்த குத்திகை சொம்பலில் இருக்கக்கூடிய ஜலத்தை கொண்டு உன் தாய் தலைமையை தெளித்து இந்த பெரப்பாங்குளை தடவையை உண்டானால் உங்க தாயானவள் மீண்டும் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாரு. நான் நேரம் போனேன், 2 பேரும் வெட்டினேன். அந்த சேரி பெண் தலையை எடுத்து என்னுடைய தாய் பிண்டத்திலும் என்னுடைய தாய் தலையை எடுத்து சேரி பெண் பிண்டத்திலையும் தலையை மாற்றி வச்சுட்டேன். உடலோட தலை வெட்டியிருந்தாங்களா, இது தமிழ் தலை, இது ஆண்டவர் தலைன்னு தெரிஞ்சுக்கலாம். 2 தலையா, எந்த தலை எந்த உடம்பு கொண்டதுன்னு தெரியல, மொத்தமா எடுத்து வச்சாரு. அம்மா தலை அந்த மாளுக்கு, அந்த அம்மா தலை இந்த மாளுக்கு வச்சுட்டேன். மாறி வச்சுட்டேன். மாறி வச்சு அந்த குத்தியை சொம்பல இருக்கக்கூடிய ஜலத்தை தெளித்து இந்த பெரப்பாங்குளை தடவிட்டு உடனா அப்படி என் தாயானவள் இருந்து, மகனே ராமா, என்னுடைய தலையானது மாறிவிட்டாதாடா கண்ணி அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயானவள் சொன்னான். அப்போது எங்க அம்மாவுக்கு ஒரு வரம் கொடுத்தான்.
கொடுத்தான். என்ன வரம்? அம்மா தாயே, ஐயே, உன்னுடைய தலையானது மாறிவிட்டபடியா நாளை கலியுகம் பிறந்தா நீ ஊருக்கு ஒரு மாரியாக போ அப்படின்னு அரவாளத்தேன். ஊருக்கு மாரியம்மா கோயில் இருக்குது. எதுக்காக? இதற்காக தான். ஊருக்கு ஒரு மாரியா போன்னு சொல்லி நான் அன்னைக்கு எங்க தாயுடைய அரவாளத்தேன். அதனாலதான் தலை மாறி போனபடியா ஊருக்கு ஒரு மாரியாக போ அப்படின்னு சொல்லி தாய்க்கு அரவழைத்து அந்த பரிசு என்று சொல்லக்கூடிய கோடாலியை எடுத்து நான் தாயை வெட்டினேன் பார். அதற்காக எனக்கு என்ன பெயர்? பரசுராமன் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. இல்லையா? அது மட்டும் கிடையாது. இந்த நாளிகளை பார்க்கிற போது நான் யாருக்கு தொண்டனாக இருக்கிறேன்? பார்க்கிற போது என்னுடைய அத்தையாய குந்தியம்மனுக்கு நான் ஒரு சத்தியம் செய்து கொடுத்தேன். என்ன சத்தியம்? சொல்லுங்க. என் அத்தையாய குந்தியம்மனுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தேன். ஆனா நான் சத்தியம் செய்து கொடுக்கல. ஆனா எங்க அத்தை என்ன கேட்டான், கண்ணா என்னுடைய பிள்ளைகள இருப்பது ஐவராஜாக்கள். இல்லையா? ஐவராஜாக்கள் இருக்கிற போது உன்னை நம்பித்தான் என்னுடைய பிள்ளைகளே இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அழிவு என்பதே வரக்கூடாது. அல்லும் பகல 60 நல்லகையும் இடை விடாமல் கண் இமை கண்ணு இப்படி சிமட்டுறாங்க. அந்த ஒரே நொடியில் கூட அவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிள்ளைகளை நீ காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையான குந்தியோட சத்தியம் செய்தார். சரி, அப்ப நான் சொன்னேன், அத்தை உன்னுடைய பிள்ளைகள் ஐவராஜாக்களுக்கு மட்டும் ஐவராஜாக்களுக்கு மட்டும் எந்த ஒரு அழிவையுமே வராமல் நான் காக்கிறேன் என்று சொல்லி எனக்கு அத்தனை சத்தியம் செய்வீங்க. ஆனா அந்த 5 பேருக்கு மட்டும்தான். யாரு யாருக்கும் கிடையாது. அந்த நாளிலே பார்க்கிற போது பாண்டவர்கள் ஐவராஜாக்கள், துரியோதனாக 100 பேர்கள், கௌரவர்கள் பாண்டவர்கள். அப்ப இருக்கிற போது இந்த நாளையிலே உலக போர் நடத்தி கொண்டு இருக்கிறது. இல்லையா? உலக போர் என்றால் என்ன? இந்த துரியோதனானவள் என்ன செய்த வஞ்சகம், தூதனால் பகடையாடி நாடு நகரம் ஆன சேவை பண்டு பண்டாரம் சொல்லக்கூடிய அனைத்தையுமே பறித்து 12 வனவாசம், ஓராண்டு அக்காதவாசம், 13 கழித்து வந்தான். பங்கள பிரகாரம் பாதி நாடு திருமணம் சொல்லி காட்டுக்கு ஓட்டினான். காட்டுக்கு போய் அவங்களும் நாட்டுக்கு வந்தாங்க. நாடை கேட்பதற்கு போனாங்க. நாடையும் தரவில்லை. இல்லையா? அப்படின்னு சொல்லி சூதனால் சொந்த நாடு வாதனை சொல்லக்கூடிய சண்டையால் பெற்றுக் கொள்ளணும் சொல்லி சண்டை இன்னைக்கு நடக்கிறது. சண்டை பாரத போர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உலக போரு நாளைக்கு வெங்கல பூமியில் நடக்குதுடா சண்டை. இல்லையா? சண்டையில செத்தா அவங்க என்ன சொல்றாங்க? அப்படி நடக்கிற போது நேற்றோடு 10/7/17 நாள் சண்டை முடிந்தது. அப்படியே 17 நாள் சண்டையிலே அங்கு தேசாதிபதி அதிபல கர்ண மகாராஜன் அர்ஜுன கை பானத்தாலே செகண்டி என்று சொல்லக்கூடிய பானத்தாலே அகால மரணம் அடைந்தான் கர்ணன். நேற்று இறந்தான். இன்று நடக்கக்கூடிய நாளையில் என்ன பார்க்கிற போது 10/8/18 நாள் சண்டை, கோட்டை சண்டை, பீமனுக்கும் துரியோதனுக்கும்
கோட்டை சண்டை நடக்க போகிறது ஆமாங்க இல்லையா? உண்மைதான். இதுக்கு யாருக்கு வெற்றி ஆ, யாருக்கு தோல்வி தோல்வி. இல்லையா? ஆமாங்க. வெற்றி தோல்வி என்பது இருவர் பங்கு. ஆமா. யாருக்குமே அது தெரியாது. ஆமாங்க. இருந்தாலும் ஆ. இந்த நாளையில பார்க்கிற போது ஆமா. 10 மற்றும் 18ஆம் நாள் போர்களும் நடக்க போகிறது. ஆ. இந்த போர்களத்தில் ஆ. நான் போவதற்கு ஆ, அந்த புறத்திலே ஆ. என்னுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ஆகட்டுங்க. மனைவிமார்கள் அழைத்து ஆ. அவங்க எங்க போறாங்க? கூட்டு வந்துடுறேங்க. அவங்க போனதுக்கே அதனால என்னுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ஆ. மனைவிமார்களை அழைத்து ஆ. ஆலோசனை கேட்டு ஆமாங்க. இந்த உலக போர் எப்படி நடக்கிறது, ஆ. துரியோதனுக்கும் பீமனுக்கும் கோட்டை சண்டை எப்படி நடக்கிறது, யாருக்கு வெற்றி ஆமா. யாருக்கு தோல்வி, ஆகட்டுங்க. யாரு கையால் யார் மடிகிறான்னு சொல்லி ஆ. வெடிய வெடிய தெரியும். ஆமா. மணிமாரி கூட்டினாரு வந்துடுறேங்க.